ஹாய் மக்களே, நான் உங்க ஜோஷிகா. ஸோ இன்னைக்கு நம்ம 3BHK படத்தை பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னால் முடியலன்னா என்ன, பிரபு இருக்கான். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம ஸ்ரீ கணேஷ். அண்ட் இந்த படத்தில் சித்தார்த், தேவயானி, சரத்குமார், மிதா ரகுநாதன் அண்ட் சரிதா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான். ஸோ இந்த படத்தை பார்க்க போது நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு எமோஷ்னலாக வந்துட்டு அவங்க லைஃப்பில் கனெக்ட் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு ஒரு கனவு. ஏன்னா ஒரு வீடு வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கும். இந்த வீடு எப்படியாவது நம்ம சொந்த வீடு கட்டி நம்ம இந்த உலகத்தில் நம்ம சொந்தமாக வாழணும் ஒரு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஸோ யாருக்கு தான் ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்காது. ஏன்னா வீடு கட்டினா தான் இந்த உலகத்தில் நம்ம மரியாதையாக வாழ முடியும், அப்போ தான் நம்மளை மதிப்பாங்க 4 பேருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயும் ஒரு அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். ஆனால் அந்த ஒரு வீடு கட்டுறதுக்குள்ளே அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த படத்தில் அவ்வளோ டீப்பாக அது காமிச்சிருக்காங்க. ஸோ அதை பார்க்க போது நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, நம்ம அப்பாவும் இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டிருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த படத்தை பார்த்துட்டேன். ஸோ அப்படி இருக்க போது இப்போ என் அப்பாவும் இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டிருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் எமோஷ்னலாக வந்துட்டு நிறைய பேர் அழுக வச்சதுன்னு கூட சொல்லலாம் அந்த படம். ஏன்னா அதில் நிறைய டைலாக்ஸாக இருக்கட்டும், ஈவன் நிறைய சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்தது. ஏன்னா அதில் சரத்குமார் சார் அவ்வளோ கஷ்டப்படுவார் வாழ்க்கையில். ஃபெயிலியர். ஏன்னா அவங்களுக்கு படிக்க வைக்கல. அவங்க சின்ன வயசில் இருக்க போது அவங்க தம்பிக்காக இருக்கட்டும், அவங்க தங்கச்சிக்காக இருக்கட்டும், ஸோ அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் கஷ்டப்பட்டு அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு போவார். ஆனால் இவர் வந்துட்டு அதே மாதிரி லோவாக தான் இருப்பார் அந்த ஸ்டேஜில். ஸோ அந்த மாதிரி இவங்க பையனும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்படுவார். அவங்கள படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், கடன் வாங்குறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்புமே வந்துட்டு அவங்களோட பசங்களுக்காக பார்த்து எடுத்து வைப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்பா இதெல்லாம் பண்ணுறாரு, நம்ம படிக்கலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக இருப்போம். ஆனால் ஒரு ஸ்டேஜில் நம்ம அப்பா நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிகிறப்போ நம்மளும் வந்துட்டு இறங்கி, இல்லை நம்ம அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இதுக்காகயாவது நம்ம படிக்கணும், ஃபெயில் ஆகக்கூடாது, எப்படியாவது நம்மளும் ஒரு வீடு கட்டணும், அப்பாவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் இல்லையா. அதுதான் நம்ம சித்தார்த் சார் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ரோலாக செம்மையாக நடிச்சிருப்பார். ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்லேருந்து சரி, காலேஜ்லேயும் சரி, அவர் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறதுலையும் சரி, எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர்னே பார்த்துட்ருப்பார். ஒரு டைமுக்கு மேலே வந்துட்டு அவர் டென்ஷன் ஆகிடுவார். என்ன நம்ம ஃபெயிலியரே பார்த்துட்ருக்கோம், ஏன்னா நம்மளுக்கு ஸ்கூலில் தான் படிப்பு செட் ஆகலை, காலேஜ்லேயும் நம்ம வந்துட்டு அரியர் வச்சோம், அண்ட் இன்டர்வியூலையும் நம்ம வந்துட்டு பாஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு அவர் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுவார். ஈவன் அதுலேயும் வந்துட்டு ஃபெயில் ஆகிடுவார். ஸோ அந்த டைமுக்கு அப்புறம் தான் அவர் உச்சக்கட்டத்துக்கு போய் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கத்த ஆரம்பிச்சிடுவார். ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவார். என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்வார். அந்த டைம் சரத்குமார் சார் வந்துட்டு வருவார். அப்போ இவர் சொல்வார், நான் வந்துட்டு ஃபெயிலியர் மட்டுமே சந்திச்சிட்ருக்கேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லப்போது சரத்குமார் சார் ஒரு டைலாக் சொல்வார். அப்போ என்ன நீ யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லப்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம சித்தார்த் சார் ஆச்சு ஒரு 30 வருஷமாக தான் அவர் கஷ்டப்பட்டிருப்பார். ஆனால் சரத்குமார் சார் அந்த படத்தில் சின்ன வயசுலேருந்து, ஏன்னா அந்த படத்தில் அவருக்கு ஒரு எவ்வளோ வயசு வந்திருக்கு, ஒரு 50 வயசு இருக்குன்னா ஒரு 50 வருஷமாக வந்துட்டு அவர் ஃபெயிலியர் மட்டுமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைலாக் பார்க்க போது லிட்ரலி வந்துட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க காசு சேர்த்து வைப்பாங்க. காசு சேர்த்து வைக்கவே ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் அந்த காசுமே வந்துட்டு செலவாயிடும். இந்த சென்ஸ் எப்படின்னா, இப்போ வந்துட்டு அவங்க காசு சேர்த்து வைப்பாங்க. நம்ம சித்தார்த் சார் வந்துட்டு 12th ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்துருவாங்க. ஸோ அதனால் காலேஜ் நம்ம கம்மியாக எடுத்துட்டோம்னா நம்ம ஆசைப்பட்ட காலேஜில் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நம்ம வந்து டொனேஷன் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய காசு தேவைப்படும். ஸோ அவங்க சேர்த்து வச்ச அந்த 15 லட்சத்தையுமே அவங்க சித்தார்த் சாரோட காலேஜ் ஃபீஸாக அவங்க கட்டிடுவாங்க. சரி பரவாயில்ல, இன்னும் 2 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு திருப்பி சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பி சேர்த்து வைப்பாங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம சரத்குமார் சாருக்கு ஒரு மைல்டாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ அந்த டைம் அதுவுமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஃபீஸ்க்கு போயிடும். ஸோ ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நம்ம தடங்களாக வந்துட்டு இருக்கோம். ஃபைனலாக திருப்பி அவங்க காசு சேர்த்து வச்சு வீடு வாங்கலான்னு போகும்போது ரேட் ஏறிடும். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் கொஞ்சம் டைம் விட்டாலே ஒரு பிளாட்டு ஒரு இடமே வந்துட்டு ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் இருக்குது நம்ம இடம் வாங்குறதுக்கு. ஸோ அந்த வகையில் 15 லேக்காக இருந்தது 25 லேக்காக மாறிடும். ஸோ அதனால் திருப்பி சரத்குமார் சார் ரொம்ப டவுன் ஆகிடுவார். ஈவன் நம்ம சித்தார்த் வந்துட்டு ஒரு அரியர் வச்சதும் நேராக சரத்குமார் சார்கிட்ட வந்து என்னால் காலேஜ் படிக்க முடியாது, நீங்கள் எனக்கு ஃபீஸ் கட்டி நீங்கள் செலவு பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்ல வருவார். அந்த டைம் தான் வந்துட்டு சரத்குமார் சார் ரொம்ப டல்லாக என்னால் ஒரு வீடு வாங்க முடியல கஷ்டப்படுவார். அப்போது ஒரு டைலாக் சொல்லுவார், இந்த மாதிரி
என்னால் தான் முடியல, ஆனால் என் பையன் விட்டுற மாட்டான்னு சொல்லப்போது அப்போது சித்தார்த் சருக்கு ஒரு நல்ல ஒரு தெம்பு வந்துட்டு, நான் தோற்று போக மாட்டேன், கண்டிப்பாக உங்களுக்காகையாவது நான் ஜெயிச்சு காமிப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் திருப்பி கஷ்டப்பட்டு படித்து இன்டர்வியூவில் பாஸ் ஆகி அவர் நல்ல வேலைக்கு போவார். ஸோ அதுக்கப்புறமும் அந்த வேலை வந்துட்டு அவருக்கு செட் ஆகாது, இருந்தாலும் வந்துட்டு ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வாழ்வாங்க. ஸோ ஏதோ ஒரு நல்ல சம்மந்தம் வந்துட்டு வந்தனால அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு நல்ல பணக்காரங்களாக இருக்காங்க, நம்ம தான் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோம், சித்தார்த்தோட தங்கச்சியாவது நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு அப்போ வாங்கின திருப்பி அந்த லோன் கிடைச்சதுமே வந்துட்டு அவங்க கல்யாணத்துக்காக செலவு பண்ணிடுவாங்க. திருப்பி வந்துட்டு அவங்களால வீடு வாங்க முடியாமல் போயிடும். ஸோ அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சித்தார்த் சருக்கு சின்ன வயசில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அதாவது அவங்க ஸ்கூல் படிக்க போது இவங்க கூட இருந்தனால மட்டும்தான் வந்துட்டு நம்ம சித்தார்த் சார் வந்துட்டு 12th வந்துட்டு பாஸ் ஆகிருப்பார். ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு ஃபெயில் ஆகிருப்போம். இந்த மாதிரி நம்ம எல்லார் லைஃப்லையும் இருப்பாங்கல்ல, நம்ம ஸ்கூலில் வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, நம்ம எவ்வளோ டவுனாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு சொல்லி தரதுக்காகவே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. நம்மளுக்கு எல்லாம் நல்லதும் செஞ்சுட்டு அட்லாஸ்ட் அவங்க வந்துட்டு கம்மியாக மார்க் எடுக்க போது நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கஷ்டத்தெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாதுங்க. இந்த மாதிரி எல்லா மிக்ஸ்டு ஃபீலிங்ஸுமே வந்துட்டு அந்த ஒரு படத்தில் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஓவராலாக வந்துட்டு இந்த படம் செம்மையாக இருந்துச்சு. அதில் வர டைலாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு செம்மையாக இருந்தது. ஈவன் அவங்க ஆக்டிங்காக இருக்கட்டும். இன்னொரு சீன் வந்துட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆக்குச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. லிட்ரலி அந்த சீனில் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கண் கலங்கி ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு. எனக்கு மட்டும் இல்லை, அங்கே இருந்த நிறைய பேருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கும். சித்தார்த் சாரும் சரத்குமார் சாரும் ஏதோ ஒரு பிரச்சனைனால பேசிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சித்தார்த் சாருக்கு ஒரு ஃபோன் வரும், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்ட்டு. ஸோ ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொன்னோன்னே நான் நினச்சதெல்லாம் வேறு, திருப்பியும் சரத்குமார் சாருக்கு ஏதோ ஆயிடுச்சா அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருந்தது. பார்த்தா அவங்க தங்கச்சி வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை அடிச்சிருப்பாங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, வயலன்ஸுங்கிறது அடிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை வந்துட்டு டாமினேட் பண்ணி நீ அடிமையாக வச்சுருக்கிறதுமே வந்துட்டு ஒரு வகையான வயலன்ஸுன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ பணக்காரங்க வரதட்சணை கேட்கல, எதுவுமே வேணாம், உங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்டாலுமே பரவாயில்லையே, வரதட்சணைலாம் கேட்காம இருக்காங்களே, நல்ல குடும்பமேன்னு சொல்லிட்டு நம்ம அம்மா அப்பாவும் என்ன பண்ணுவாங்க, சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் சில பேர் வீட்டில் என்ன ஆகும், இவ வந்துட்டு வரதட்சணையே கொடுக்கல, இவன் எந்த காசு கொடுக்காம வந்துட்டு கல்யாணத்துக்குமே வந்துட்டு நம்ம தான் செலவு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குத்தி குத்தி காமிப்பாங்க, நம்மளை டவுன் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியுமே வந்துட்டு அந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க தங்கச்சி 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு டைம் மேலே முடியாமல் அவங்க சண்டை போட்டு வந்துடுவாங்க. ஸோ ஏன் இந்த சண்டை போட்ட, ஏன் நீ அடித்த, அதாவது அவங்க அம்மா கேட்பாங்க, என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்டை யாராவது கை நீட்டி அடிப்பாங்களா அப்படின்னு கேட்க போது அவங்க அப்போ தான் சொல்லுவாங்க, அடிக்கிறது மட்டும் வயலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அதை நான் சொல்லலை, அது நீங்கள் கேளுங்க, அப்போ தான் தெரியும். அந்த இடத்துல லிட்ரலி நான்லாம் உடஞ்சே போயிட்டேன், இப்படியும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்ததுங்க, ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அட் லாஸ்ட் என்ன தான் நம்ம லைஃப்பில் வந்துட்டு சோகத்தை பார்த்தாலுமே, நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தாலுமே, ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு சக்ஸஸ்னு ஒரு பாயிண்ட் வந்துட்டு நம்மளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீங்கள் ஆசைப்பட்டதை என்றைக்குமே அடையாமல் விட மாட்டீங்க, கண்டிப்பாக அடைவீங்க. அதுக்காக ஓடினா மட்டுமே. கண்டிப்பாக அந்த படத்துலேயும் வந்துட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வீடு வந்துட்டு ஃபைனலாக வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பாவும் அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு ஒரு சூப்பரான ஒரு எண்டுன்னு கூட சொல்லலாம். நம்ம சரத்குமார் சார், தேவயானி மேம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காம்போவாக பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தாலுமே, திருப்பி இந்த படத்தில் சீரியஸாக ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக, ஒரு ஹஸ்பண்ட்க்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஒய்ஃபாக, ரொம்ப காமான ஒய்ஃபாக அந்த வீடை வந்துட்டு அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப வரம்ங்க. ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே பிரிஞ்சு போகாமல் ஒற்றுமையாக இருந்து சேர்ந்து டிசிஷன் எடுத்து அந்த சிச்சுவேஷனே வந்துட்டு ஒரு ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு அந்த படத்தில் செம்மையாக இருந்தது கூட சொல்லலாம். ஓவராலாக இந்த படம் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். வீடு வாங்கி ஆகணும்னு அப்படி என்ன பிடிவாதம் வாசு உனக்கு? வீடுங்கிறது மரியாதை இல்லையா?